வணக்கம் மகர ராசி நண்பர்களே. வரக்கூடிய புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி நடந்துகிட்டே இருக்கு. 7.5 சனி கிட்டத்தட்ட விலக போற டைம் நெருங்கிருச்சு, அவ்வளவுதான். அதனால கூடிய சீக்கிரம் 7.5 சனி ஃபுல்லா விலகிரும். அது விலகிருச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க என்ன நினைப்பீங்க, இன்னும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், 7.5 சனி விலகிருச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது திருக்கணிதத்துப்படி விலகிருச்சுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது திருக்கணிதத்துப்படி தான் விலகிருச்சுன்னு சொல்றாங்க. வாக்கியத்துப்படி அது விலகலை. அப்ப அந்த சிரமங்கள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அது கூடிய சீக்கிரம் விரைவிலேயே அது முடிஞ்சிடும். ஸோ கவலைப்படணுங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ஆவணி மாசம் எப்பயுமே உங்களுக்கு ஒரு சிரமமான மாசமா தான் இருக்கும், கஷ்டமான மாசமா தான் இருக்கும். ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை, தடங்கள், நினைச்ச காரியம் நடக்காம இருக்கிறது, அப்பானால பிரச்சனை அல்லது வம்பு வழக்கு, உடம்பு சரியில்லாம போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை வர்றதெல்லாம் நிறைய வரும். ஆனால் இப்போ ஆவணியில தான் அப்படி இருக்கும். புரட்டாசி எப்பயுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். புரட்டாசி மாதம் என்னெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக செவ்வாய் 10ல் இருக்கிறது உங்களுக்கு நன்மை தரும். ஏன் அப்படின்னா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கும், செல்வம் இல்லாதவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும், சொத்து இல்லாதவங்களுக்கு சொத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிலர் வீடு மாறலாம், ஊர் மாறலாம், ஏதாவது சொத்து வாங்குறதுக்குடைய யோகங்கள் கூட இருக்கும். அது ஒத்தி வாங்குறமோ கிரைய வாங்குறமோ வாய்ப்பு இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வராமல் இருந்தால் வந்துடும், வில்லங்க சொத்துக்கள் வராமல் இருந்தால் கூட வந்துடும். அதே மாதிரி சிலருக்கு வேலை இல்லைன்னா கிடைச்சிடும், இருந்துச்சுன்னா அதில் முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் எல்லாம் நல்லா கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்தை எல்லாம் நல்லா உருவாக்கி கொடுக்கறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சா கூட நம்மளால தொடங்க முடியும். அதுக்குடைய அமைப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்கு. அதே போல செவ்வாய் 10வது இடத்துல இருந்தா நல்ல பேரு புகழ் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் செய்யணும்னா செய்யலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் ஏற்கனவே. அப்படி ஏற்பட்டு இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை தேடுனீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் மாதிரியான ஏதாவது விஷயங்கள் வேணும்னாலும் கண்டிப்பா சிலருக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. அதே மாதிரி வெளிநாடு படிக்க போறது, வெளிநாடு வேலை பார்க்க போறது, பிசினஸ் பண்ண போறது, அந்த யோகமும் உங்களுக்கு இருக்கதான் செய்யுது. அது போக விசா வேணும், பிஆர் வேணும் அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்குங்க. 8ல் சுக்கிரன் இருக்கிறது வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் நன்மை தராது. அதாவது 24ஆம் தேதி வரைக்கும், புரட்டாசி 24 வரைக்கும் வீடு கட்டணும்னா கட்ட விடாது, வாங்கணும்னா வாங்க விடாது. ஸோ வீடு நீங்க குடி போகணும் அப்படின்னா இந்த புரட்டாசியில குடி போகாதீங்க. உங்க ராசிக்கு மட்டும்தான். புரட்டாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐப்பசியில குடி போய்க்குங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறதுல இப்ப ஏதாவது தடங்கள் வரும். தடங்கள் வந்துச்சுன்னா விட்டுட்டு ஐப்பசியில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த தடங்கள் எல்லாம் இருக்காது, உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமணத்தினால பிரச்சனைன்றப்போ, திருமணத்தினால பிரச்சனைனா திருமணம் நடக்காதவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையின் மூலமா உங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் திருமணம் நடக்கலாம். அந்த அம்சமும் இந்த மாசம் இருக்கதான் செய்யும். அதோட 2வது இடத்துல ராகு இருக்குல்ல, 2வது இடத்துல ராகு இருந்தாலே ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வேலை இருக்கும், தொழில் இருக்கும், வருமானம் இருக்கும், நல்லா தான் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கல்ல, ஒருத்தவங்க வீட்டில இருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அல்லது உள்ளூருக்குள்ள இருந்தே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் வருமானம் குறையும். அதே மாதிரி குடும்பத்துல ஏதாவது ஒரு விதத்துல கொஞ்சம் சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த காலத்துல கூட்டு குடும்பத்துல நீங்க இருக்க முடியாது, தனி குடித்தனமா போறதுக்குடைய ஒரு அமைப்புகள் தான் இந்த காலத்துல உங்களுக்கு இருக்கு. அதனால குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவு வந்தா கொஞ்சம் தனி குடித்தனமா போயிட்டீங்கன்னா அந்த சண்டை சச்சரவு நீங்கிடும். அதே மாதிரி குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, வறுமையா இருக்குன்னா கொஞ்சம் வெளியில எங்கேயாவது தங்கி வேலை பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வறுமை இருக்காது, கஷ்டம் இருக்காது, வாழ்க்கைங்கிறது நல்லாதான் இருக்கும். அதோட குரு பகவான் வேற உங்களுக்கு 6வது ராசியில தான் இருக்காரு. குரு 6வது ராசியில இருந்தாலும் பழைய கடன்கள் எல்லாம் தீரும். ஆனா புதுசா கடன்கள் ஏதாவது உருவாகும். அதே மாதிரி பழைய நோய்கள் தீரும், புதுசா ஏதாவது நோய் நொடி வர்றதுக்குடைய வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கும். இப்ப குரு பகவான் இப்ப புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு அதிசாரமா வர்றாரு. அப்படி அதிசாரமா வந்தா உங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா குரு பகவான் 7வது இடத்துக்கு வர்ற போது திருமணம் நடக்காதவங்களுக்கு ஈஸியா அந்த திருமண பாக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி பிரிஞ்சிருக்க கணவன் மனைவியை ஒரு சிலரை சேர்த்து விட்டுரும்.
அதுக்கப்புறம் ஒரு சில கணவன் மனைவியர் மட்டும் ஒரு 3 மாசத்துக்கு தற்காலிகமா பிரிச்சு வைக்கிற மாதிரி படம். இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வரும். அல்லது நம்ம நண்பர்கள்ட்டையோ அல்லது நெருங்கி பழகுறவங்ககிட்டயோ கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு மட்டும் கொஞ்சம் வரும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படின்னு எதுவும் இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஆக உங்களுடைய கோச்சார கிரக அமைப்புப்படி கிரகநிலைகள் வந்து இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. அதனால வாழ்க்கைங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு ராகு தசை நடக்கும். ராகு தசை ஏதாவது உங்களுக்கோ உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ நடந்தா மட்டும் மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்கும். எந்த காரியமுமே வீட்டில் நடக்காது. அது மாதிரி நல்ல காரியமே நடக்காது. நினைச்சது எதுவும் நடக்காது. அப்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் இருக்கும். ராகு தசை நடக்கிறவங்களுக்கு மட்டும். உங்க வீட்டில் உங்களுக்கு நடந்தாலும் சரிதான், வீட்டில் இருக்கவங்களுக்கு நடந்தாலும் சரிதான். அப்ப என்ன பண்ணணும்? அந்த ராகு தசை என்ன செய்யுங்கிறத நீங்க முழுமையா கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த திசையில வர கஷ்டத்தை எப்படி நம்ம சமாளிக்க முடியும், கடந்து போக முடியுங்கிறது தெரியும். ஆனா கடந்து போக முடியுமானா முடியும். இப்போ என்னால இந்த பதிவுல அந்த ராகுதசைக்குடைய அர்த்தன பலனையும் சொல்ல முடியாது, நேரம் இல்லை. அடுத்து இந்த வாரம் இருந்து ராகுதசைக்குடைய வீடியோக்கள் வந்து போடுறது மாதிரி இருக்கு. அப்ப தொடர்ந்து 10-15 வீடியோக்கள் வரும். அந்த வீடியோக்களை ஒவ்வொன்றையும் தொடர்ந்து நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர வர உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி எதுக்கு ஒரு காரியம் நடக்கலைங்கிறதும் உங்களுக்கு தெரியும், ஏன் ஒரு காரியம் நடந்துச்சுங்கிறதும் தெரியும். ஒரு காரியத்தை, நடக்காத காரியத்தை எப்படி நடத்தலாங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்படி வறுமை கஷ்டத்தை விரட்டலாங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப வாழ்க்கையில ராகுதசையினுடைய பிடியிலிருந்து கண்டிப்பா உங்களால விடுபட முடியும். அப்படி விடுபடணும்னா அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும். அதை பார்க்கணும்னா என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணலாம். பிரஸ் பண்ணா நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப 1 by 1 நீங்க தொடர்ந்து ஒரு வீடியோவா பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை தெளிவு பிறக்கும். ஒரு வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அதோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். அது உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ, ஏதாவது நல்ல கேள்வியா, யூஸ்ஃபுல்லான கேள்வியா, உங்களுக்கு பயன்படுற கேள்வியா நீங்க கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு பதில் சொல்லித்தரேன். அப்படி கேள்வி கேட்கிற போது உங்களுடைய பேரு, பிறந்த ஊரு, பிறந்த தேதி, மாசம், வருஷம், பிறந்த நேரம் இதெல்லாம் அனுப்பி கேளுங்க. கமெண்ட் பாக்ஸ்லயே போடுங்க. போட்டுட்டு அந்த கேள்வியும் போடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பர்கள்.